நீங்க இயற்கை சூழலியல் சார்ந்து பேசுற மாதிரி பேசுறீங்க. ஆனா அது மட்டும் அதுல கிடையாது. அந்த பேச்சுல அரசியல் இருக்கு. அந்த பேச்சுல வந்து கிரீன் பாலிடிக்ஸ் இருக்கு, பசுமை அரசியல் இருக்கு. அந்த பேச்சுல கல்ச்சுரல் மார்க்சிசம் இருக்கு, கலாச்சாரம் மார்க்சியம் இருக்கு. நான் கிளீனா சொல்றேன். இப்ப கவர்மெண்ட்டை வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு துளைக்கிறாங்க. இத்தனை பேர் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் முடிச்சிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பாலிசி இருக்கு, என்ன இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்கு, என்ன வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை தொலைச்சு எடுக்கிறாங்க. அதுக்கு இந்த ரிசோர்சஸ வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அங்க வந்து கிரீன் பாலிடிக்ஸ் வருது, அங்க வந்து என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் வருது. இப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த நீரை வந்து இண்டஸ்ட்ரி எல்லாம் எடுத்துக்கிறதாலதான் விவசாயத்துக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேனுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் தெளிவா சொல்றேன், நீங்க தண்ணியே கொடுத்தாலும் விவசாயம்ன்றத தமிழ்நாடு ரொம்ப நாள் நம்பிட்டு நாங்க அந்த தொழில் எல்லாம் பார்க்க விரும்பல. we need knowledge capital, we need alternate kind of development. எங்களுக்கு விவசாயம் எப்படி பார்க்கணும்னு தெரியும், என்ன கைண்ட் வந்து விளைய வைக்கணும்னு தெரியும். இவ்வளவு வந்து ஒரு இன்செக்யூர்டு ப்ரொஃபஷனை வந்து தலையில கட்டிட்டு ரொம்ப நாள் அலைய முடியாது. we have educated now. விரக்தியில பேசக்கூடாது. அதாவது வந்து இல்ல இது வந்து பாலிசி டிபேட். உங்களோட நாலேஜ் என்பது வந்து யதார்த்தத்தில் கட்டப்பட வேண்டும். இது பாலிசி டிபேட். பாலிசி டிபேட்டா வைங்க. நீங்க சென்டிமெண்டல் அப்பீல்லாம் கொடுக்காதீங்க. I am not expecting a sympathy from you. தண்ணி யாருது எது வச்சாலும் சரி சார், இங்க இருக்க சிறு விவசாயிகளோட பசங்க இதுக்கு மேல விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு எந்த சக்தி சொன்னாலும், நீங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், இஸ்ரேல் டெக்னாலஜி, கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குது, வந்து குடிமராமத்து, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் வந்து சார் இவங்க வந்து 10 பேர் போயிட்டு இயற்கை விவசாயம் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, நான் அதே இடத்துல நாங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்க விவசாயம் பார்க்க சொல்லுவாங்க, எரும மாட்டுக்கு முத்தம் கொடுக்க சொல்லுவாங்க, பஞ்சகாவியான்னு சொல்லுவாங்க. போவாத போவாத. அவன்கிட்ட வந்து ஜெர்மன் எப்படி டெவலப் ஆனிச்சுன்னு கேளு, குண்டடி வாங்கிட்டு லேண்ட்ஸ்கேப்பே ப்ராப்பரா இல்லாத ஜப்பான் எப்படி டெவலப் ஆனிச்சுன்னு கேளு. யூஎஸ்ல வெறும் 3% விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் மொத்த மக்கள் தொகையில. இது டெவலப்டு ஸ்டேட் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒன்னும் அப்படியே ஒரிசா மாதிரிலாம் கிடையாது. நான் ஸ்ட்ராங்கா சொல்லலாம், கவர்மெண்டே சொல்லுது இல்ல, இந்த வளர்ந்த மாநிலத்துல இங்க மம்முட்டை எல்லாம் புடுங்கிட்டு எப்பயோ புக்க கொடுத்து அரசியலை மாத்தியாச்சு. இப்ப நீங்க புக்க புடுங்கிட்டு மறுபடியும் மம்முட்டி எல்லாம் கொடுக்காதீங்க. எங்களுக்கு மம்முட்டி தேவை கிடையாது சார். சொல்யூஷன் இஸ் லாஸ்ட் வீக் நீயா நாம தண்ணி பிரச்சனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் சொல்றாரு பர்ச்சேசிங் பவர் இருக்கு, அதனால நாங்க வந்து ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து குடிக்கிற நிலைமையில இல்ல, விவசாயம் பண்றதுக்கே தண்ணி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அவர் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, தமிழ்நாட்டுலதான் இருக்காரான்னு கூட எனக்கு தெரியல. தண்ணியா இருக்கான், போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கான், நம்ம தான் வந்து இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, பர்ச்சேசிங் பவர் இருக்குன்னு சொல்றாரு. பர்ச்சேசிங் பவர் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, பர்ச்சேசிங் பவர் இருக்குன்னு சொல்றாரு. பர்ச்சேசிங் பவர் யார்கிட்ட சார் இருக்கு? உங்களை மாதிரி நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கவங்க கிட்ட பர்ச்சேசிங் பவர் இருக்கும். டெய்லி நீங்க ஒரு வாட்டர் கேன் வாங்கி குடிக்கலாம். ஆனா கஷ்டப்படுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து தண்ணி வாங்க முடியாதவங்க எல்லாம் இந்த மாதிரி நல்லா இல்லாத தண்ணியை தான் குடிச்சிட்டு அவங்க உடம்பு கெட்டு போகணுமா? பர்ச்சேசிங் பவர் வந்து மனுஷங்களுக்கு இருக்கலாம், மனுஷங்களுக்கு மட்டுமே தண்ணி சொந்தம் கிடையாது. அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானதுதான் அந்த தண்ணி. அப்போ பறவை, ஆடு, மாடு, அந்த மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, அதுங்களுக்கும் தண்ணி தேவை. அவங்களும் குடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிற தண்ணியை தான் அவங்களும் குடிச்சாகணும். அதாவது ஆடு, மாடு எல்லாத்தையுமே தான் நான் சொல்றேன். சோ நீங்க வந்து மனுஷங்க, அதுவும் நீங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க, காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்களை பத்தி மட்டுமே பேசாதீங்க. எல்லாருமே உங்க நிலைமையே இல்ல. தமிழ்நாட்டுல கண்டிப்பா இல்ல. மத்த நாட்டுல இருக்காங்களா இல்லைன்றத பத்தி எனக்கு தேவையில்ல. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தண்ணி பிரச்சனை பத்தி பேசணும். தமிழ்நாட்டுல எல்லாராலையும் காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சிட முடியாது, அது உங்களுக்கு நல்லா தெரியணும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, விவசாயத்தை விட்டு தமிழ்நாடு வெளியே வரணும், அப்பதான் வந்து தமிழ்நாடு உருப்படும் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் விவசாயத்தை விட்டு வெளியே வந்துடுறோம், நீங்க சாப்பாடே சாப்பிடாதீங்க. நீங்க எங்க இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தவங்க விவசாயம் பண்ண போறான், சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சுன்னு திமுல பேசுறீங்களா? காசு கொடுத்தா எங்க இருந்து வேணா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா என்ன? விவசாயம் பண்ணாதான் சாப்பாடு உற்பத்தி பண்ண